ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ சொல்லி ஆண்டவரே என்னாமத்தால் இங்கே 2 பேரோ 3 பேரோ கூட இருக்கிறீர்கள். அந்த இடத்தில் உங்களோட வாசப்படுத்தி எனக்கு தாழ்வே சொன்ன கத்தராகி அந்த நடத்தி வைத்தீர் ஆண்டவரே. விசேஷமாக இந்த இடத்துல இந்த ராப்போசின காரியம் ஆண்டவர் புது பிறப்பு ஆண்டவரே. ஆமாண்டவரே அந்த பெத்தலேயத்தில் நீ பிறந்த ஒரு நற்செய்தியா இருந்தது. இந்த ஒரு ஞானஸ்தானத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவரே. அவர்களுக்கு நீதான் ரசித்து பாதுகாவல் ஆண்டவரே. இனி அவர்களுக்கு தாய் தப்ப நீதான் ஆண்டவரே. இதே அவர்கள் நடத்தி முடித்தாங்க. அதே நேரத்தில் அடியனை கூட இந்த இடத்துல வந்து இவரோடு கலந்து கொண்டது உதவி செய்து கோடான அது மட்டும் ஆண்டவரே. விசேஷமாக இந்நேரத்தில் நடக்கும் அத்தனை உமதனாமப்படுவதாக ஆண்டவரே. நீரே இந்த குடும்பத்தை நடத்தணும். சகோதரன் சொன்ன பிறகு உன்னை என்னென்ன தேவை இறந்தவராக முதலாவது ஆண்டவர் ராஜ்யத்தை நீதியும் சகலமும் தரப்படுவது முதல் ஆவிக்குரிய வெளிப்பாடு செய்தி வெளிப்பாடு. இந்த நிலைமை போக்கு நீ உலகக்கூடிய விஷயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ சொல் தவற மாட்டீராண்டவர். நிச்சயமா உண்டு நம்பிக்கை உண்டு. என் நிச்சயம் முடிவும் நம்பிக்கை வீழ்ப்பான்னு சொன்ன ஆண்டவர் நீ ஒவ்வொருத்தரையும் நடத்தி வருகிறாண்டவரே. தகுந்த சோதனை கொடுக்க முன் குறிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அப்ப மனுஷனுக்கு நேரிட்ட சோதனை வேறு சோதனை தரமாட்டேன்னு சொன்னேன். அதே மாதிரி அடியின் குடும்பத்திலே கூட எத்தனோ சோதனைகள் நேரத்தில் வந்ததுக்கு எங்க தாங்கக்கூடிய சத்தியத்தை அல்லது விடுதலை பண்ணிடுது. நீர் தரப்போம் இந்த நாம மட்டும் மகிமைப்படுமா பிள்ளைக்குள்ளாண்டவரே. எதிர்காலத்தில் ஊழியக்காரர்கள் பிள்ளைக்கு உகந்த கனியாளர்கள் பட்ட பெற்றோர் ஞானத்தை கொடுக்கவே மாட்டோம். ஞானசம் எடுத்த பிள்ளைகளாண்டவரே விஷயமா வேதத்தை அறிவு கர்த்தரை அறிவு வளருங்கள் சொல்லப்படும். தேடி வாசிங்கள் சொல்லப்படும். வெளிப்பாடுகளை கொடுக்கும். வெளிப்பாடுகளையும் ஆசீர்வாதத்தை விசுவாசம் எங்களுக்கு கொடுக்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் ரூத்துக்கு இருந்த வெளிப்பாடு புதிய ஏற்பாடு பேருக்கு இருந்தது. இவங்களுக்கு நிறைய வேதத்தோடு செய்து கிட்டி சார் நீர் உதவி செய்யணுமா ஜெபிச்சா இந்த மாலை நேரத்தில் ஆண்டவே பெரிய சந்தோஷமான மாலை ஜெபங்கள்ல கடந்த நாங்கள் 35-36 வருடம் அது ஈடுபட அது இடைப்பட்ட முடியாது போச்சு. ஆனால் இந்நேரத்தில் கூட இந்த இடத்தில் இப்படியான ஒரு ஆராதனை நடத்தி அடியனையும் கூட்டு சேர்த்தது கோடானு கூட்டு சேர்த்தோம். சொல்ல போக ஆசாரியை பார்த்துட்டு வைக்கிறோம். அவரை கொண்டு நீ வெளிப்பாடு கொடுக்க போற கோடானு கூட்டு சேர்த்தோம். ஆமோஸ் 3:7 திக்கதேசியா ஊழியக்காரர்களுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்பாடு ஒன்று செய்ய மாட்டேன்னு சொன்னேன். காலை நேரத்தில் அதிசயமான காரியங்கள் ஊழியக்காரோட பேச கேட்டார். நன்றி அறிதல் செய் நன்றி உன்ன ஆழமான காரியங்களை பற்றி தேவர் பேசினார். அடியன் கற்றுக்கொள்ளத்தானப்பா இந்த இடத்துல வந்தார். நேரத்தில் ஆண்டவரே ஊழியக்காரோட பேசப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே ஜெபிக்கிற வாய்ப்பினை உண்டாக்குறது கோடாக கொடுத்து உமது நாம மட்டும் பயன்படுறது. ஆமென் ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாக ஒரு வார்த்தையை நாங்கள் வாசித்து நாங்கள் அமருவோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14 நாங்கள் ஒரு வசனத்தை 32 34 மட்டும் வாசியுங்கள். எடுத்தவங்க வாசி. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அவன் வீட்டிலிருந்து யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் 31 வாசி. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுதும் நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவருடன் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியா இருந்தான். ஆமென் ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இது ஒரு மனமகிழ்ச்சியின் ஒரு நாளாக இருக்கிறது. இன்றைய நாளிலே கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் வீட்டு கூட்டங்களை நடத்த தேவன் உதவி செய்தார். அருமையான தீர்க்கதரிசியும் அந்த வண்ணமாக வீட்டு கூட்டங்களை பற்றியும் வேதாகமத்திலும் நாங்கள் வீட்டு கூட்டங்களை பற்றியும் வீட்டிலே சபைகளை குறித்து நாங்கள் பார்த்து வருகிறோம். ஏனென்றால் அது ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். அது இந்த நாட்களிலே குறைந்து போனாலும் மீண்டுமாக நாங்கள் அதை செய்யத்தக்கதாக தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயம் எங்களுக்கு இந்த வருடத்திலே இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமென். அதனால் இன்றைக்கு ஒரு அருமையான நாளிலே
சவுனுடைய வாஞ்சையின்படி இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அந்த கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்த அந்த நாளிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும் என்று கடந்த வருடம் அவர் வாஞ்சித்திருந்தார். ஆனால் எதிர்பாராத ஒரு காரியத்தை நிமித்தம் அவர் மேலிருந்து விழுந்ததினாலே அது முடியாமல் போனது. ஆனாலும் தேவன் காலங்களையும் சமயங்களையும் நேரங்களையும் அவர் அறிகிற தேவன். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் பாருங்க, ஒரு காட்சியை ஏற்படுத்துறதுக்காக தேவன் அங்கே 1000 மைல் கொண்டு போனார். ஆனால் அது முடிந்த பிற்பாடு மீண்டும் அங்கே கொண்டு வருகிறார் என்றால் அது தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய காரியங்களை நாங்கள் விவரிக்க முடியாது. அந்த மலையில தான் அந்த காட்சி ஏற்படும் என்றால் அந்த மலைக்கு நாங்கள் கடந்து போகணும். அந்த இடத்துல தான் அவர் சம்பவிக்கிற தேவன். அதுதான் தேவனுடைய அங்கே காரியங்களை எங்களுடைய ஞானத்தினாலே நாங்கள் அறிய முடியாது. ஆமேன். அதனாலே தேவன் இப்படிப்பட்டதான ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினதுக்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல் இந்த வீட்டில் ஏற்பட்ட ஒரு சம்பவங்களை குறித்து நாங்கள் இப்பொழுது வாசித்தோம். அந்த சிறைச்சாலை அதிகாரியுடைய அந்த காரியம் நான் ஏற்கனவே இந்த செய்தி எடுத்திருக்கேன். ஆனால் கீழ்ப்பகுதி எடுக்கையில் அதை நாங்கள் மேலோட்டமாக பார்த்து இன்றைக்கு சற்று நாங்கள் சிந்தனையாக குடும்பத்துக்கு ஏற்ற வண்ணமாக நாங்கள் பார்த்து நாங்கள் கடந்து போவோம். நாங்கள் பார்க்குற வேளையிலே என்ன நடந்ததுன்னா, பவுல் சிறைச்சாலையில் இருந்த வேளையிலே அவர்கள் சிறைச்சாலையிலே என்ன செய்தார்களாம், தேவனை பாடி மகிழ்ந்து ஜெபித்த வேளையிலே சிறை கதவுகள் என்ன செய்து திறக்கப்பட்டது. அப்போ சிறை அதிகாரி நினைச்சு நான் அங்கே ஓடி போயிட்டார்கள் என்ற வேளையிலே அவன் என்ன சொல்கிறான், நீ பயப்படாதே. அவன் தற்கொலை செய்ய வலிக்கிட்டுட்டான். அவன் சொல்கிறான், நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் எங்கேயுமே போகல, நான் இங்கே தான் இருக்கிறேன் என்று. அதுக்கு பிற்பாடு அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகி அவன் என்ன சொல்கிறான் என்ற ஒரு காரியத்தை பாருங்கள். மேலே வாசிங்க. அவர்கள் வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பாருங்கள், அவங்க தேவ மனிதர்கள், தேவனை ஆராதித்தபடினால அவன் பாருங்கள், அவங்க போகாமல் சிறை கதவு திறந்திருக்கு, எல்லாமே திறந்தாலும் தேவனுடைய மனிதன் எப்பயுமே என்ன செய்வான், நீதியை பாதுகாக்கிறவனாயிருப்பான். அவன் என்ன காரியம் ஏற்பட்டாலும் அவன் தேவனுடைய மனிதனாயிருக்கிறபடினால் கட்டுப்படுகிறவனாயிருக்கிறான். அப்போ அந்த வேளையிலே அந்த சம்பவமானது சிறை அதிகாரிக்கு எப்படி மாறுதண்டா ஒரு சாட்சியாக. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, ஆண்டவன் மாறே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யவன்? அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்வீங்களாம், ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னான். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, ரட்சிக்கப்படணுமென்று அவன் என்ன செய்யணும், அவங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும் என்றான். அதுக்கு பிற்பாடு அவனுக்கு அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை என்ன நடக்கிறது, போதித்தான். போதித்த பிற்பாடு என்ன நடக்கிறது, ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட பிற்பாடு என்ன நடக்கிறது என்றால், மேலும் அந்த ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். ஏன்னா சிறைச்சாலையில் இருந்தாங்க, அவங்களுக்கு அடிக்காயங்கள் இருந்தது. ஏன்னா எதிராக அவங்க பிரசங்கித்ததினாலே சிறையிலே அடைக்கப்பட்டாங்க. அதனால் என்ன செய்கிறான், காயங்களை கட்டினான். உடனே அதுக்கு பிற்பாடு அவங்க என்ன செய்கிறான்டா, அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். ஆமேன். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியம் அந்த வாழ்க்கையிலே தேவன் ஒரு காரியத்தை செய்வாரானால் இன்றைக்கும் அவர் என்ன ஆயிருக்கிறார், தேவனாயிருக்கிறார். அப்போ இந்த அதிகாரத்தில் தான் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா லிதியால் வாசிக்கிறோம். ஏனென்றா அந்த ஒவ்வொரு அங்கே இப்போ தீக்கல் சொல்லும்போது தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை திறக்கிற வேளையில தான் அவங்க கேட்க முடியும். அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் லிதியாளுடைய இருதயத்தை அங்கே திறந்தார் என்று. அப்போ அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் ஒரு மனிதனுடைய இருதயத்தை திறக்காமல் நாங்கள் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல தான் பாருங்கள், அந்த சிறை சம்பவமானது அவர்களுடைய ஜெபமானது அந்த சூழலையே மாற்றி ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிறத நாங்கள் பார்க்குறோம். அதே போல தான் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையில் நாங்கள் ஜெபிக்கிற வேளையில் அங்கே நாங்கள் மாத்திரமல்ல, அண்டை வீட்டாரோ அல்லது அருகில் இருக்கிறவர்களோ அல்லது யாரோ ரட்சிக்கப்படுறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது.
ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையானது நற்சாட்சி பெற்ற ஒரு குடும்பமாக இருக்கணும். நான் ஒரு சில காரியங்களை வாசித்து நான் முடிச்சிருவேன். குடும்பம் என்ற தலையங்கத்தில் தீர்க்கதரிசி என்னென்ன காரியத்தை சொன்னாரோ அதை நான் பேசி காண்பிக்கிறேன். அதே போல தான் இந்த பவுலுடைய இந்த சாட்சியானது பாருங்க, ஒரு சிறை அதிகாரியை ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, நீ விசுவாசி. அவன் கேட்குறான், நான் ரட்சிக்கப்படுறதற்கு, என்னுடைய வீட்டார் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யும்? அப்போ இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, நீ முன் வீட்டாரும் என்ன செய்வீங்க? ரட்சிக்கப்படுவீங்க. பாருங்க, ஒரு மனிதன் விசுவாசித்தது நிமித்தம் அந்த வீடு ரட்சிக்கப்படுது. அப்படியானா அன்றைக்கு மாத்திரம் அவர் தேவன் அல்ல, இன்றைக்கும் தேவனாக இருக்கிறார். அப்போ நாங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் உண்மையாக, அப்போ பாருங்க, அவனுக்குள்ளால் அந்த நட்பண்புகளை பாருங்க. அவன் என்ன செய்கிறான்? அவன் அதிகாரியாக இருக்கப்படினா வீட்டை கூட்டி வாரான். கூட்டி வந்து என்ன செய்கிறான்? அவங்களோட காயங்களை கழுவி காயங்கட்டுகிறான். காயங்கட்டின பிற்பாடு என்ன நடக்கிறதுண்டா, பவுல் என்ன செய்கிறான்? வார்த்தையை போதிக்கிறான். ஏன்னா வார்த்தையில் தான் ஜீவன் இருக்குது. வார்த்தையை போதிக்காமல் ஒரு மனிதனுக்கு எதையுமே நாங்கள் செய்ய முடியாது. வார்த்தையை அந்த மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது தான் என்ன நடக்கிறது? ஞானஸ்தானம் வர்றாங்க, மனம் திரும்புகிறான். அதுக்கு பிற்பாடு என்ன நடக்கிறது? அவன் பாருங்க, அவன் அதை அறிஞ்சிருக்கிறான். ஏனென்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் வருகிற வேளையில் அவர் சகல சத்தியத்துக்கும் போதிப்பார். அவர் ஒழுங்கு தேவனாக இருக்கிறார். அப்போ அதனால் அவன் என்ன செய்கிறான்? வீட்டை கொண்டு போய் அவங்களுக்கு இரவு விருந்தை கொடுத்து அதுக்கு பிற்பாடு அவன் எப்படி இருந்தானா? மனமகிழ்ச்சியாக இருந்தான். அதான் தேவனை நாங்கள் உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு வழியாக இருக்கிறது. அருமையான ஜெபத்தையே நாங்கள் கேட்டோம். ஏனென்றால் அங்கே தேவன் வருகிற வீட்டுக்கு தேவனை நாங்கள் கொண்டு வர்றேன்டா அதுக்கு வழி இருக்கிறது. ஆமேன். அப்போ தேவன் எப்படி வருவார் என்பதை முதலாவது நாங்கள் அறியோம். அப்போ பவுலை அவங்க கொண்டு வர்ற வேளையில் அங்கே தேவன் அந்த வீட்டுக்கு வர்றார். அந்த அவன் வந்ததினாலே அந்த வீடு என்ன செய்யப்படுது? ரட்சிக்கப்படுது. அன்றைக்கு ராகாப் என்ன செய்கிறா? தேவ தூதர் தேவ மனிதனை உள்ளெடுத்தபடினால தேவன் அந்த வீட்டுக்கு வாரு. அந்த வீடு என்ன செய்கிறது? ரட்சிக்கப்படுது. அப்போ அதே போல தான் உங்களோட வீடுகளில் வந்து பரிசுத்தவான்கள் வருகிற வேளையில், சபையார் வருகிற வேளையில், தேவன் ஆராதிக்கிற வேளையில் அங்கே யார் வாரண்டா? தேவன் வாரன். அப்போ அதுதான் அந்த வீடு வந்து கட்டப்படும் தேவனால். அப்போ தான் என்ன செய்யுமெண்டா, பிழையான காரியங்கள், தவறான காரியங்கள், எதிராக வர்ற எல்லாமே, தேவனால் ஆசீர்வதிக்கப்படுற காரியம் எல்லாமே இதெல்லாம் தடை பண்ணி வச்சிருக்கு. அங்கே தேவன் வருகிற வேளையில் தான் விடுதலை வரும். ஆமேன். தேவன் தான் அந்த விடுதலை தேவனாக இருக்கிறார். ஆமேன். அப்போ பாருங்க, அந்த காரியத்தை அவன் எப்படி ஒரு ஜெபமானது அந்த வீட்டின் அந்த 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 அவர்கள் சிறையில் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் அவருடைய ஜெபம் பாருங்க இப்படியான ஒரு வல்லமை ஏற்படுத்துது. அப்போ அதே தேவன் தான் இன்றைக்கு மாறாத தேவன். அதே போல தான் என்ன நடக்கிறது? அவங்க தேவனுடைய காரியம். அப்போ பாருங்க, அவனும் அவன் வீட்டில் யாவரும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே அவன் என்ன செய்கிறான்? வார்த்தையை போதித்த பிற்பாடு அவங்களோட கழுவினான், அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடைய அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றான். பாருங்க, அவன் பாருங்க அதிகாரி, இவங்க யாரு? கைதி. இப்போ அதிகாரி எப்படியா மாறுறான் பாருங்க. அப்போ அதுக்கு யார் காரணம்? அப்போ தேவன் வர்ற வேளையில் ஒரு மனிதன் தன்னை தாழ்த்திடுவான். பாரு, நான் ஒரு அதிகாரி என்று அவனுக்கு எண்ணம் வராது. ஏனென்றால் இவங்களுக்கு இவனுடைய அதிகாரி. அப்போ அதிகாரியாக இருந்த மனிதனுக்கு இவங்களுடைய செயற்பாடானது எப்படி அவனை மாற்றுதுன்னு பாருங்க. இவங்க காயங்களை, பாதங்களை, காலில் ஏற்பட்ட, கையில் ஏற்பட்டதெல்லாம் அவன் தன்னுடைய கரத்தினால் கழுவுறான். அப்போ யார் சொல்லி கொடுத்தது? அப்போ தேவனுடைய வார்த்தை வர்ற வேளையில் அவங்க விசுவாசிக்கிற வேளையில் அவங்களுடைய இயல்பு மாறுது. அதான் எங்களோட எண்ணங்கள், இயல்புகள், குணாதிசயங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் மாறணும். அப்போ தான் மற்றவர்களுக்கு வந்து ஒரு சாட்சி ஏற்படும். அப்போ தான் அவங்க எங்கள் மத்தியில் கிறிஸ்துவை காண்பாங்க. அப்போ தான் என்ன நடக்கும்னா ரட்சிப்பு உண்டாகும். அப்போ அந்த ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு, ரட்சிப்பு வராததுக்கு தடையாக இருக்கிறது வந்து யாரும் இல்லை, தேவன் அல்ல, நாங்கள் தான். ஏண்டா ரட்சிப்புக்கான வழியை தேவன் எங்கிட்ட தான் தந்திருக்கு. அப்போ தேவன் வந்து எங்கள் மத்தியில் இருந்து தான் அவரால் கிரியை செய்ய முடியும். அப்போ ஒரு மனிதன் அதுக்கு இடம் கொடுக்குற வேளையில் பாருங்கள், அந்த வீடு மாத்திரமல்ல, அவன் மாத்திரமல்ல, அந்த வீடும் ரட்சிக்கப்படும். அப்போ பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி என்ன செய்கிறான்? காயங்களை கழுவி காயங்கட்டி என்ன செய்கிறான்? அந்த காரியத்தை செய்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்படியானால் இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும்
அந்த வண்ணமாக நாங்கள் ஜெபிக்கிற வேளையில், நாங்கள் ஆராதிக்கிற வேளையில் தேவனும் ஒரு சூழலை அவர் மாற்றுவார். நாங்கள் அதை செய்கிறதில்லை. நாங்கள் எங்களுடைய சொந்த காரியத்துக்கு, சொந்த தேவைக்கு, வியாதிக்கு, பலவீனத்துக்கு ஜெபிக்கிற வேளையில் மற்றவன ஒரு ஆத்துமாவை நாங்கள் என்ன செய்யலை, அது கொண்டு வரையலை. ஏன்னா நாங்களே ஸ்திரப்படையலை. பேதுருட்ட அவர் சொல்கிற, நீ ஸ்திரப்பட்ட பின் உன் சவரனை ஸ்திரப்படுத்து. நாங்கள் பலப்படணும், எங்களோட இயல்புகள் மாறணும், நாங்கள் வார்த்தையை நாங்கள் என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். அப்போ தான் எங்களோட வீட்டையும் ரட்சிக்கலும், அதே நேரத்தில் நாங்கள் 800 மனிதனையும் ரட்சிக்க முடியும். ஆமேன். அதனால் நான் ஒரு சில காரியங்களை வாசித்து நான் முடிக்க போகிறேன். பாருங்கள், குடும்பம் என்ற தலையங்கத்தில் தீக்கர் சொல்கிறேன். பாருங்கள், முதலாவது காரியத்திலே அவர் சொல்கிறேன், அதாவது அன்பு மற்றும் குடும்ப ஒற்றுமையை குறித்து அவர் சொல்கிற பாருங்க. ஏனென்றால் அவர் தான் பிதா தேவன் மற்றும் அவர் மனிதனை ஒரு குட்டி தேவனாக என்ன செய்தாராம், உண்டாக்கினார். ஏனென்றால் அவர் இனிமேலும் தம்மில் தாமே வாழ்கிறவர் என்றில்லாமல் இருப்பதற்காகவே அவர் தம்முடைய குடும்பத்துடன் வாழ்கிறார். ஏண்டா ஏலோவிம் என்றால் அவர் தன்னில் தானே ஜீவிக்கிறவர். அப்போ அவர் அந்த தன்னில் தானே தனியே வாழ்ந்த தேவன் யெகோவாவாக மாறு. இப்போ யெகோவா சாட்சி மாறி அல்ல, யெகோவா தேவனாக என்ன செய்கிறார், மாறு. அப்போ யெகோவா என்றால் என்ன அர்த்தம், தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்கிறவர். அப்போ பாருங்க, ஏனென்றால் அவர் இனிமேலும் தம்மில் தாமே வாழ்கிறவர் என்று இல்லாமல் வாழ்கிறார். ஏலோஹிம், இப்பொழுது அவர் யெகோவாவாக இருக்கிறார். யெகோவா என்றால் தம்முடைய குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவர். அப்போ யெகோவா என்றதுக்கு அர்த்தம் தம்முடைய குடும்பத்தோடு வாழ்கிற ஒருவர். அப்போ தேவன் ஏலோகியமாக இருந்த தேவன் என்ன செய்கிறார் என்றால் யெகோவாவா மாறு. அப்போ யெகோவா என்றால் என்ன அர்த்தம், தன்னுடைய குடும்பத்தோடு வாழ்கிறவர். அப்போ குடும்பத்தோடு அவர் என்ன செய்கிறார், வாழ விரும்புகிற தேவன். ஆமேன். தம்முடைய குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் என்பதே ஆகும். இப்பொழுது பூமியிலே மேலும் அதிகாரத்தை உடையவனாக இருக்கும்படி தான் தேவன் மனிதனை உண்டாக்கினார். அவன் பூமியின் மேல் ஆளுகையை கொண்டிருந்தான். ஆகவே பூமியானது மனிதனின் ஆளுகைக்குள்ளாக இருந்தது. அது வேதபூர்வமானது அல்லவா? அப்படியானால் பூமியானது அவனுடைய ஆளுகைக்குட்பட்டது என்றால் அவன் பூமி முழுவதுக்கும் அவன் தேவனாக இருக்கிறான். அப்போ தேவன் உள்ள வர்ற வேளையில் அவன் முழு பூமிக்கும் அவன் யாரா மாறுறான், ஆளுகைக்குட்பட்டவன். இதை அதிகம் சொல்கிறேன். அடுத்த குடும்பத்துக்குரிய பகுதியை வாசிக்கிறேன். பாருங்க, தேவனுடைய நோக்கம். அப்போ தேவனுடைய நோக்கம் என்ற அடுத்த காரியத்தை சொல்கிறேன், தம்முடைய குடும்பத்தோடு ஒன்றாயிருத்தல். அப்போ தேவனுடைய அடுத்த நோக்கம் என்ன, தன்னுடைய குடும்பத்தோடு ஒன்றாயிருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கமாகும். எல்லாவற்றுக்கும் மேலானவராக பிதாவாகி அவருடைய நோக்கம் என்னவென்றால் தம்முடைய குடும்பத்தோடு பூமிக்குரிய குடும்பமாகிய ஆதாம் மற்றும் ஏவாளுடன் ஒன்றாயிருக்க வேண்டும் என்பது. குடும்பமாக அல்லது தேவனுடைய ஒன்றாயிருக்கும்படி அவளுக்கு இருந்த ஒரே வழி என்னவென்றால் தேவனுடைய சுபாவம் அவர்களுக்குள் இருப்பதாகும். அப்போ தேவனுடைய சுபாவம் இருந்தால் தான் நீங்கள் தேவனோடு ஒன்றாயிருக்க முடியும். அப்போ தான் தேவன் என்ன செய்வார், அவர் வருவார். உள்ளே வந்தால் தான் எல்லாமே கிடைக்கும். அப்போ தான் அங்கே சமாதானம், சந்தோஷம் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். தேவன் உங்களோடு இருப்பார். ஆமேன். தேவனும் சேர்ந்து எல்லாரும் ஒன்றாகினர். அதுதான் ஒரு அழகான காட்சியாக இருக்கிறதல்லவா? தேவன் தம்முடைய குடும்பத்தில் இருந்து எல்லாவற்றுக்கும் மேலான தேவனாக பிதாவாக அவர் இருக்கிறார் என்று அவர் ஒன்றாயிருக்கும் என்ற செய்தியில் சொல்கிறார். அடுத்த சிறந்த வேலைப்பாடு, இதோடு நான் முடிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், சிறந்த வேலைப்பாடு, ஒற்றுமை மிகுந்த ஒரு குடும்பத்தை பற்றி சொல்கிறார். கவனியுங்கள், ஒரு குடும்பம் என்கின்ற அந்த மகத்தான சிறந்த வேலைப்பாடு, கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தால் ஒழிய அது உண்மையான குடும்பமாக இருக்க முடியாது. ஒன்றாக இருந்தால்தான் ஒரு குடும்பமாக இருக்க முடியும். அந்த 2 பேரும் ஒன்றாக இருந்தால்தான் அங்கே தேவன் உள்ள வருவேன். அப்போ ஒற்றுமையாக இல்லாவிட்டால் என்ன நடக்காது, அந்த இந்த சூழலை பிள்ளைகள் பார்க்கும். எப்பயுமே கீரியும் அம்மா அப்பா சண்டை பிடிச்சிட்டு ஏதாவது குறையில் ஏதாவது காரியத்தில் பிரச்சனைப்பட்டிருந்தால் அந்த இயல்பு யாருக்கு வரும், பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ பிள்ளை ஏன் கத்துது, நீ ஏன் வாயடிக்கிறான்னு சொல்லல, ஏண்டா அது பார்த்து பழகுது.
அப்போ அதான் தீர்க்கதரிசி ஒரு கதையை சொல்கிறார் என்னண்டா, ஒரு குடிகாரன் என்ன செய்கிறானண்டா, நடந்து போகிறானும், பயங்கர குடி, ஆறு அளவுக்கு அவன் என்ன செய்கிறானண்டா குடிச்சிட்டு போகிறான். சின்ன ஒரு பிள்ளையை, அப்போ அந்த பிள்ளை என்ன செய்யுது, அவனுக்கு பின்னால் வருது. அப்போ இவர் இப்படி ஆடி 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 போக்குள்ள பார்த்தீங்கன்னா அவன் இந்த பிள்ளையும் என்ன செய்யும், அதுவும் அப்பாவுக்கு ஏன்னா அது அப்பாவை பார்க்கும் தானே, அவனுக்கு இதுதான் வழியை பார்த்தா இவர் திரும்பி பார்க்கல. பார்த்தீங்கன்னா அவன் அந்த இந்த பனி இதுக்குள்ளே என்ன செஞ்சிட்டான், சிக்கப்பட்டு இருக்கிற வேளையில் அவன் பிள்ளையை பார்த்துக்க, நீ இதுக்குள்ளே சிக்கப்ப, அவர் சொல்கிற நான் உங்களை பார்த்து நடக்கக்குள்ளே நான் இதுக்குள்ளே அப்போ அன்றிலிருந்து அவர் சபதம் எடுத்துறான், இனி நான் குடிக்க மாட்டேன். அப்போ அதான் சரி, எப்பொழுதும் பிள்ளைகள் பெற்றோருடைய அடிச்சுவட பின்பற்றும். அப்போ தேவன் அந்த காரியத்தில் அவர் எப்பயுமே அவதானமாக இருப்பார். ஆமேன். அதுதான் எங்களுக்கு மீது விழுந்த கடமையாக இருக்குது. அப்போ அதிகர் சொல்லி அப்படி இல்லாட்டி அது ஒரு குடும்பம் அல்ல. கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தாலொழிய அது உண்மையான குடும்பமாக இருக்கவே முடியாது. அவர்கள் ஒற்றுமையாக தான் இருக்க வேண்டும். மனைவி ஒரு புறமாக இழுத்து கொண்டும் மற்றும் கணவன் மற்றொரு பக்கமாக இழுத்து கொண்டும் அவர்கள் ஒற்றுமையாக இல்லாவிடின் அவர்களுடைய ஒரு நல்ல குடும்பமே அல்ல. அப்படி இருப்பதானது ஒரு பயங்கரமான குடும்பமாக அமையும். ஆனால் இருவரும் இசைந்து ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுவார்களானால் அதுதான் உண்மையான குடும்பமாகும். அப்போ பாருங்க, சிறந்த வேலைப்பாடு என்ற செய்தியில் தீர்க்கதரிசி இதை சொல்கிறேன். அப்போ பாருங்க, இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆமேன். அப்படி இருக்கும்போது தான் தேவன் இந்த குடும்பத்தில் தலைவராக இருந்து ஆளுகிறவராக இருந்து மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு மலையின் மேல் உள்ள பட்டணமாக இருந்து பிறருக்கு நாங்கள் மாத்திரம் அந்த வெளிச்சம் இல்லை பிறருக்கும் கொடுக்கக்கூடியதாக, அப்போ தான் ரட்சிப்புவர். ஏன்னா அன்றைக்கு அப்போஸ்தலர் மத்தியில் தேவன் வந்தோடனே ரட்சிக்கப்படுகிற அனைவரையும் அனுதினமும் சபையில் சேர்த்துக்கணும். வர சனம். ஏண்டா அந்த ஒருவருடைய வெளிச்சம் மற்றவருடைய வெளிச்சம் மற்றவர். அப்போ இன்றைக்கு வெளிச்சமெல்லாம் என்ன செய்யுது, எல்லாமே டிம்மாக இருக்கிறபடியாக உலகம் என்ன செய்யுது, வேறு பக்கத்தில் போகுது. அப்போ அதனால தான் இன்றைக்கு நாங்கள் அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு இலவசமாக வந்திருக்கு. அப்போ நாங்கள் தாழ்மையாக இருந்த ஆண்டவரே என்னால் முடியாதுன்ற அவர் வருவேன், என்ன நீர் வழி நடத்தும். தீர்க்கதரிசி ஐயமீர் இதில் வடிவாக சொல்கிறேன், நான் எப்பயே தேவனுக்கு என்ன நான் ஒப்பு கொடுத்துட்டேன். அப்போ அதனால் அவர் வழி எங்கே போக சொல்கிறாரோ நான் அங்கெல்லாம் போகிறேன். அப்போ அதனால் என் மனைவியும் என்ன செய்கிறான், நான் எங்கே போகிறேனோ எங்கே எல்லாமே அவள் வர்றான். ஏனென்றா அருமையானது என்று அவர் சொல்கிறான். அதே போல் தான் இன்றைக்கு குடும்பம் இருந்தால் மட்டும்தான் நல்லொரு குடும்பத்தை நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் உருவாக்க முடியும். ஆமேன். அப்போ தான் தேவனும் காட்சிக்கு வருகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் கலகத்துக்கு தேவன் அல்ல. ஆமேன். அவர் சமாதானத்துக்கே தேவனாக இருக்கிறார். அப்போ நாங்கள் சமாதானமாக இருக்கிற வேளையில் தான் தேவன் பல காரியங்களை செய்ய முடியும். ஆமேன். அதனால் தாம் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் அந்த இரு பிள்ளைகளுக்கும் பெற்றோர் அந்த வழியை முதலாவது தேவனுடைய காரியங்களை செய்து நாங்கள் அதுக்கு தியாகம் பண்ணோம். ஏன்னா காலமானது இனி காலம் செல்லாது. தேவனுடைய வார்த்தை நிறைவேறிட்டு எப்படிப்பட்ட ஒரு காட்சி அவர் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்குள்ள பயங்கரமாக இருக்கிறது. ஆமேன். தேவன் எப்படி இறங்கி தன்னை எப்படி வெளிப்படுத்தி தேவன் தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு செய்தியை கொடுத்திருப்பார் என்றால் இன்றைக்கி நாங்கள் அந்த வேறு பக்கம் போகாதபடி இந்த செய்திக்காக எங்களை அர்ப்பணிக்கிற வேளையில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். அதனால் நாங்கள் தலைகளை நாங்கள் தாழ்த்துவோம். மலை போலுடன் அசையாமல் இருப்பார்கள். ஆமென். அசையாமல் இருப்பார்கள். கனி தரும் திராட்சை செடி. ஆமென். பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல் மனைவி கனி தரும் திராட்சை செடி. பிள்ளைகள் கழிவ கன்றுகள் போல் வாழ்வார்கள். இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். ஆமென். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள். கர்த்தரை நம்பினோம்
அசையாமல் இருப்பார்கள். ஆமென், ஆமென். நாங்கள் யாவரும் கண்களை மூடி ஜெபத்துக்காக எங்களை தாழ்த்துவோம். மகா பேசமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான இந்த நேரத்திலே அருமையான இந்த குடும்பத்தை உம்முடைய கரத்திலே தாழ்த்துறோம். இந்த நாளிலே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடை பெற்று கர்த்தாவே, இந்த மகிழ்ச்சியின் நாளிலே தன்னுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே இவர்கள் அறிந்து அந்த நாளிலே அங்கே கொடுக்கும்போது, ஒருவேளை அதனுடைய ஆழம் இன்னும் அறியாமல் இருந்தாலும், அதுக்குரிய வழிகளிலே அங்கே இல்லாவிட்டாலும், அந்த நோக்கத்தை நீர் அறிந்த தேவனாயிருக்கிறீர். அதனாலே அந்த நோக்கத்தை நிச்சயமாக நீர் ஆசீர்வதித்து இந்த குடும்பமானது இன்னும் அதிகமாய் உம்முடைய அன்புக்குள்ளாக பலப்பட்டு கர்த்தாவே, ஆண்டவரே இந்த மகத்தான இந்த செய்திக்குள்ளாக, இந்த மகத்தான இந்த இணைப்புக்குள்ளாக இன்னும் அதிகமாய் நெருங்கி கர்த்தாவே, ஆண்டவரே அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் மகிமையின் மேல் மகிமையும் அடைந்து கர்த்தாவே, நீர் வருகிற அந்த நாளிலே, நீர் அழைக்கும் அந்த நேரத்திலே தகுதியாக இருந்து கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக கடந்து செல்ல நிச்சயமாக உம்முடைய இரக்கமும் கிருபையும் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க போகிற தயவுக்காகவும், அந்த வண்ணமாக இந்த குடும்பத்தோடும் கூட இருக்க போகிற தயவுக்காகவும் கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஞானஸ்தானமானது ஒரு மகத்தான ஒரு வெளிப்பாடாக இருக்கிறபடினால், ஆண்டவரே இந்த உலகத்திலே அநேகர் பல காரியங்களுக்காக ஆண்டவரே அந்த விருந்துகளை வைத்து உலகத்தாரை அழைக்கிற வேளையிலே, ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை அழைத்து உம்மை அழைத்து கர்த்தாவே, ஆண்டவரே அந்த ஜனங்களோடு அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிற வேளையிலே அது உம்முடைய பார்வையிலே விலையேற பெற்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் உம்முடைய பிள்ளைகள் ஒன்றாயிருக்கிறதை நீர் விரும்புகிற தேவனாயிருக்கிறீர். ஏனென்றால் உலக தகப்பன் கூட அநேக பிள்ளைகளோ அல்லது ஆண்டவரே குறிப்பிட்ட பிள்ளைகள் தன்னிடத்தில் இருந்தாலும் சௌரங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒன்றாக இருந்து அவர்கள் சந்தோஷப்பட்டு புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருப்பதை ஒரு தகப்பனும் தாயும் விரும்புகிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் பரமபிதா ஆண்டவரே அன்பின் தேவன், ஆண்டவரே ஒற்றுமையாக விரும்பி யெகோவாவாக மாறின தேவன், அப்படியானால் நீர் அதைவிட நீர் மகிழ்ச்சியாயிருப்பீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே பரிசுத்தவான்களாக ஒன்றாக இருந்து ஆண்டவரே நாங்கள் குறை நிறைவுகள் எல்லாமே ஆண்டவரே உணர்ந்து உமக்குள்ளாக ஆண்டவரே உம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இந்த குடும்பத்தோடு நாங்களும் ஒரு உறவுகள் என்ற அடிப்படையிலே உம்முடைய அன்போடு நாங்கள் இணைந்து கொள்ள நீர் எங்களுக்கும் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காகவும் இந்த குடும்பத்துக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காகவும் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். இந்த மனமகிழ்ச்சி நாளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும், மென்மேலும் உம்முடைய பாதையிலே இன்னும் நெருங்கி வந்து கர்த்தாவே, இன்னும் அதிகமாய் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக நெருங்கி உம்முடைய வார்த்தையை கேட்டு கர்த்தாவே, உம்முடைய பக்கம் சார்ந்து ஆண்டவரே தொடர்ந்து ஓட உம்முடைய இரக்கமும் கிருபையும் இந்த குடும்பத்துக்கு கூட இருக்க போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவைகளை நீர் அறிந்த தேவன், குடும்பத்தின் பாரங்களை நீர் அறிந்த தேவன். முதலாவது அங்கே உமக்காக நிற்கும் போது இந்த குடும்பத்துக்காக நீர் நீக்கிற தேவனாயிருக்கிறீர். அதனாலே நிச்சயமாக அநேக ஆண்டவரே இடங்களாக அலைந்து திரிந்து இந்த குடும்பத்துக்காக ஒரு இடத்தை நீர் கொடுத்த தேவன், ஒரு வீட்டை கொடுத்த தேவன். அப்படியானால் முடிவை ஏற்படுத்தி நிறைவை கொடுக்க உம்மால் முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த குடும்பத்தின் தேவைகள், குடும்பத்தின் பாரங்கள் யாவையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக ஒவ்வொன்றை நீர் ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தின் தலைவனோடும் மூத்த மகளோடும் ஆண்டவரே, அவருக்காக நிச்சயிக்கப்பட்ட ஆண்டவரே அந்த சௌரனோடும் அப்படியாக ஸ்ரீவோடும் சாராவோடும் அங்கே அருமையான அந்த தாயாரோடும் ஆண்டவரே நீர் கூட இருந்து ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து நீர் வந்த வீட்டுக்கு ரட்சிப்பென்றது போல இந்த வீட்டை நீர் ரட்சித்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து மக்களும்
ஊடாக வழிநடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஆசீர்வதியும். மீதியாய் நடக்கிற யாவிலும் உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். எங்களுக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஆகாரங்களை நீர் ஆசீர்வதியும். நிறைவோடு ஒவ்வொருவரும் புசித்து கத்தாவே அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கத்தாவே அந்த குடும்பத்தோடு அன்பு கூர்ந்து கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். யாவையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பம் அழைத்த மற்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்படியாக உறவுகள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். யாவையும் உடைய பாதத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.